ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கீரை முட்டை தொக்கு. இந்த கீரை முட்டை தொக்கு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். கீரை பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட ரொம்ப நல்லா விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கட்டு அளவு சிறுகீரை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 கட்டு சிறுகீரை எடுத்து வச்சிருக்கிறோம். 1 கட்டு கீரைக்கு 4 முட்டை தேவைப்படும். அதனால 4 முட்டை, ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 தக்காளி பழம், 1 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையுமே நல்லா கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, கீரைய நல்லா கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணிட்டு, கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 3 தக்காளி பழத்தையும் நல்லா அரைச்சு பேஸ்ட்டா எடுத்து வச்சிருக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயத்த மெல்லிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டைய நம்மளுக்கு என்ன ஷேப்ல தேவையோ அந்த ஷேப்புக்கு வேக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இது எல்லாமே இருக்கட்டும். நம்ம ஃபர்ஸ்ட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்புல கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்த சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமா அதில் தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே அரைச்சு சேர்க்கறத காட்டிலும் இந்த மாதிரி தட்டிட்டு சேருங்க. ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3/4 ஸ்பூன் மல்லித்தூள். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கீரைக்கும் முட்டைக்கும் உப்பு அதிகமாக தேவைப்படாது. அதனால பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை பத்தலைன்னா நம்ம கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. இப்போது இந்த அளவுக்கு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கீரை மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இன்றைக்கி சிறுகீரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கீரை அவைலபிளாக இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அரைக்கீரை, பாலக்கீரை, முளைக்கீரை எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கீரை கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். மொத்தமாக கீரை வதங்கி வர்றதுக்கு ஒரு 7 to 10 நிமிஷம் ஆகும். அதனால் அப்பப்போ மூடி வச்சு திறந்து பார்த்து கலந்து விடுங்க. ஒருவேளை கீரையில் தண்ணி இல்லைன்னா அப்புறம் அடி பிடிச்சிக்கும். அதனால் ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டு வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் வற்றிட்டு கீரை நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கோங்க. தொக்கு பதத்துக்கு வேணும்னா இந்த மாதிரி நல்லா கீரை வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டேஜில் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. பொடுசாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த முட்டை கீரை மசாலா எல்லாத்துக்கூடையும் நல்லா பிளெண்ட் ஆகி மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமா கீரை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கீரை முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் மெயின் டிஷ்ஷாகவே வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா இந்த ரெசிப்பியை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இதுக்கு எதுவுமே மெயின் டிஷ் வச்சு சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. இதுவே ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை சாதத்து கூட இந்த டிஷ்ஷை வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.